ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. இந்த முருகப்பெருமானை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. நான் உனக்கு கூறுவது இன்று இரவுக்குள் நிச்சயமாக பலித்துவிடும். என்னை நம்பினால் மட்டும் நான் சொல்வதை முழுவதுமாக கேள். வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது மனம் தளரக்கூடாது. நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு நிமிர்ந்து துணிந்து நில். நான் சொல்வதை கேட்டால் உனக்கான தைரியம் கிடைக்கும். மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வந்து விடுவாய். நீ உன்னிடமிருந்து ஒன்று போய்விட்டது என்று மனம் தளர்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படி தளர வேண்டாம். உன் மனதிடம் நீயே சொல்லு, போனது போகட்டும் என்று. இனி ஆக வேண்டியதை யோசிப்போம் என்று உனக்குள்ளே நீ சொல்லிக்கொண்டே இரு. இன்னும் முன்னேற நாம் வேலையை பார்ப்போம் என்று உன் மனதிடம் சொல்லிக்கொண்டே இரு. ஏதாவது பிரச்சனை என்றால் இதோடு முடிந்ததே, நமக்கு கை கால் இருக்கு, உழைத்து எல்லாவற்றையும் அடைவோம் என்று சொல்லிக்கொண்டே இரு. ஏனென்றால் உன் மனம் உன்னிடம்தான் பேச முடியும். உன் மனம் நிச்சயம் ஆறுதல் படும். அப்படி நீ பேசும் பட்சத்தில் உன் மனம் உன் பேச்சை தான் கேட்கும். மற்றவர்கள் கூறுவதை அந்த நிமிடம் மட்டும் வேண்டுமானால் கேட்கலாம். ஆனால் உன் மனமோ உன் பேச்சை மட்டும்தான் கேட்கும். வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் தூங்கியது போலவே இருந்து விட்டோமே என்று நினைத்தால் உன் மனம் இனிமேலாவது எல்லா முயற்சியும் எடுக்கும். உன் மனதிடம் சொல், எல்லாம் மாறும் என்று. உன் மனதை தைரியப்படுத்து. நடந்ததை எண்ணி வருந்தாமல் நாம் இனி முன்னேறுவதற்கு என்ன வழி என்று உன் மனதை யோசிக்கச் சொல். நிச்சயமாக நீ முன்னேறி விடுவாய். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டால் உன் மனதிடம் நான் சொல்வதை கூறு. உன் மனம் ஆறுதலாக இருக்கும். தளர்ந்து போகாதே. வீழ்ந்து போவது கேவலம் அல்ல என் செல்லமே. வீழ்ந்து கிடப்பதுதான் கேவலம். எழுந்திரு. உன்னால் முடியும். சுலபமாக எழ முடியும். உன்னால் அந்த சக்தியும் அந்த முயற்சியும் உன்னிடம் இருக்கிறது. அதை நான் உன்னிடம் கொடுத்து பழக்கி வைத்திருக்கிறேன் என் செல்ல பிள்ளைக்கு. தைரியத்தையும் சக்தியையும். உன் செயலை நீ செய். அதன் பலன் நான் உனக்கு அள்ளி தருவேன். கஷ்டப்படுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உனக்கு எந்த கஷ்டத்தையும் நிரந்தரமாக வரவே விடமாட்டேன். நாள் கிழமை எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறதே, ஆனால் கஷ்டம் மட்டும் மாறவே இல்லை என்று யோசிக்கிறாய். தெளிவாக இரு. விரிவாக யோசி. எல்லாம் மாறும். கவலை ஒன்றும் நிரந்தரம் அல்ல. எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது. எதுவும் உன்னை கவலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடக்கவில்லை. எல்லாம் சரியாக நடக்கிறது. மனம் தளர்ந்து விடாதே. நான் சொன்னதை மட்டும் செய்து பார். உன் வேதனை குறையும், மகிழ்ச்சி பெருகும். மகிழ்ச்சி மட்டுமே உன்னை வந்தடையும். அதுவும் இன்று இரவுக்குள் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். அவரவர் வாழ்க்கையில் 1000 இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் அல்லவா? அதை மட்டும் மறந்து விடாதே. துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ கர்மாவை கழித்து கொண்டே வருகிறாய் என்பதுதான் உண்மை. உன் மனம் படும் வேதனையிலிருந்து நீ நிச்சயமாக வெளியே வரப்போகிறாய். இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்றால் கூடிய விரைவில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். என் செல்ல குழந்தையே, எப்போதும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். இப்போதிருக்கும் உன் நிலை முடிவான ஒன்று என்று மட்டும் நினைத்து விடாதே. ஏனென்றால் இதைவிட மிகச் சிறந்த ஒன்று உன்னிடம் வர காத்திருக்கிறது. புரிகிறதா? உன் முருகப்பெருமானிடம் கேட்டால் இதோ யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் உன் முருகப்பெருமானிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் என்று உனக்கு தெரியும் அல்லவா? துன்பம் வந்த நேரத்தில் ஒரு நன்மை விரும்பி, ஒரு நலம் விரும்பி நல்ல ஆலோசனையை தரும் யாராயினும் அவர்கள் இறைவனின் வடிவங்களாவார்கள். அந்த நேரத்தில் இந்த முருகப்பெருமானின் ரூபங்கள், அதாவது மனித வாழ்க்கையில் மனித வடிவில் உனக்கு உதவ வந்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். வாழ்க்கையில் துன்பங்கள் வராமல் இருக்காது. வரத்தான் செய்யும். வரும்போது இன்னும் நிலைமையை
மோசமாக்காமல் நேர்மறை வார்த்தைகளை பேசி நேர்மறை வார்த்தைகளை கேட்டு தெளிவடைய வேண்டும். அந்த தருணத்தில் உன் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். துன்பமான நேரங்களிலும் சோதனை காலங்களிலும் தான் நீ நேர்மறையாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். கஷ்டகாலத்தில் எதிர்மறையாக பேசிக்கொண்டிருந்தாலோ அல்லது எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் சிந்தித்து கொண்டிருந்தாலோ அந்த காலங்கள் இன்னும் கஷ்டகாலத்தையே தொடர்ந்து தான் தரும். ஆகவே நீ எதை திரும்ப திரும்ப நினைக்கிறாயோ, திரும்ப திரும்ப எதை சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் ஒரு நாள் நடக்கும். எனவே எனக்கு எதுவும் சரியாகாது என்ற வார்த்தையை இனியும் சொல்ல வேண்டாமே. புரிகிறதா? ஆகவே நான் சொல்வதை கேட்டு நடந்தால் நிச்சயமாக உனக்கு நல்லது தான் நடக்கும். ஏனென்றால் நான் சொல்வதெல்லாம் உனக்கு சத்திய வாக்குத்தான், என் அன்பான வாக்குத்தான். உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னால் நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை பெரிதாக நினைக்கிறாயா? உன்னை விட உன் சக்தியை விட உன் கஷ்டம் விரிவு என்று நினைக்கிறாயா? இல்லை. ஆம் செல்லமே, இல்லவே இல்லை. உன் சக்தியை மீறும் அளவுக்கு நான் ஒருபோதும் கஷ்டங்களை உனக்கு தருவதில்லை. நீ உன் கஷ்டங்களை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறாயோ அவ்வாறே உன் வாழ்வில் அது பிரதிபலிக்கும். எல்லாவற்றையும் எளிமையாக எடுத்துக்கொள். இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக்கொள். உனக்கு வரும் பிரச்சனைகளை சுக்குநூறாக உடைத்து எறிய மனம் தைரியமாக அந்த இடத்தில் வந்துவிடும். பயமும் பதட்டமும் தான் உன்னை உடைத்தெறிய சிக்கலில் மாட்ட வைக்கிறது. நீ எந்த தவறும் செய்யவில்லை. அவ்வாறே எந்த தவறும் செய்திருந்தாலும் உன்னை நான் சுத்தப்படுத்தி விடுவேன். கவலைப்படாதே. ஏனென்றால் நீ ஒரு வைரப் பளிங்கு. என்ன விழுந்தாலும் அதே போல்தான் ஜொலிப்பாய். உன் புன்னகையும் உன் புன்சிரிப்பும் பொறுமையையும் கோபமின்மையும் அழகுபடுத்துகிறது உன்னை. காயப்படுத்தியவரின் மனதை விட மனதில் பாரத்தை நீயாக சேர்த்து கலக்க வைத்து விடாதே. ஆகவே உன் பலம் என்ன என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள். அறிவால் செயலாற்று. உன்னை சுற்றி உள்ள எல்லோரிடமும் அன்பு பாசம் காட்டுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இதோ உன் நேசங்களை பகிர்கிறாய். எல்லோருமே நீ முக்கியம் என்று நினைப்பது பார்த்து என் மனம் பேரின்ப மகிழ்ச்சி அடைகிறது. என் பிள்ளை அல்லவா நீ? யாராவது உதறி சென்று விட்டால் உடைந்து போகிறாய். காயப்படுத்திட்டார்கள் என்று கலங்குகிறாய். கவலைப்படாதே. நிச்சயம் ஒரு நாள் உன் உறவு முக்கியம், உன் சொந்தம்தான் வேண்டும் என்று மீண்டும் அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். ஏனென்றால் உண்மையான அன்பு ஒருபோதும் வீணாகாது. இப்போதெல்லாம் நீ நினைப்பது நடப்பதில்லை, நீ வேண்டுவது கிடைப்பதில்லை, எதுவும் உனக்கு சாதகமாக கிடைக்கவில்லை, அமையவில்லை என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இது உனக்கான கஷ்டகாலம் என்று நினைக்கிறாயா? ஆனால் இதுதான் உன் இஷ்டகாலம். நீ நினைத்ததற்கு மாறாக எல்லாம் இந்த இரவுக்குள் முடிவதற்குள் சகலமும் பெறப்போகிறாய். மிக மிக பெரிய வெற்றியை எதிர்நோக்கி அடையப் போகிறாய் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆகவே உனக்கானது இந்த முருகப்பெருமானின் அருள்வாக்காக அருள்பாலித்தேன். நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.